வாழ்க்கை மற்றும் விதியின் ரகசியம். நண்பர்களே, இன்னைக்கு நான் பேச போற விஷயம் கொஞ்சம் ஆழமானது, ஆனா ரொம்ப அவசியமானது. நம்மில் பல பேருக்கு ஒரு கேள்வி உண்டு. அல்லாஹுவுக்கு எல்லாம் முன்னாடியே தெரியும்னா அப்புறம் ஏன் நம்மை படைக்கணும்? இவ்வளவு மரணங்கள், கஷ்டங்கள், ஏழ்மை, இதையெல்லாம் அல்லாஹ் வேடிக்கை பார்க்கிறானா அல்லது என்டர்டெயின்மெண்ட் பண்றானா? பாக்கி இதை புரிஞ்சுக்க ஒரு சின்ன உதாரணம் பார்ப்போம். ஒரு ஊரை பத்தி கூகுள் மேப்ஸ் பார்க்கிறது அறிவு. ஆனா அதே ஊருக்கு நேரில் போய் அங்க இருக்கிற காற்றை சுவாசிச்சு அங்க இருக்கிற உணவை ருசிக்கிறது அனுபவம். அல்லாஹுவோட அறிவில் நாம் எப்படி இருப்போம்னு ஏற்கனவே இருந்தாலும் அந்த உண்மையை நாமளே அனுபவிச்சு உணரத்தான் இந்த வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கு. இதை மல்டிபிளெக்சிங் டிஸ்பிளே மாதிரி நினைச்சுக்கோங்க. டிஸ்பிளேல வர்ற எல்லா காட்சிகளும் மின்சாரத்தோட வெளிப்பாடுதான். ஆனா ஒவ்வொரு பிக்சல் என்ன கலர்ல தெரியணும்ன்றது அந்த படத்தோட அசல் தன்மை. எனவே அல்லாஹுடைய அறிவில் உங்கள் அசல் தன்மை எதுவாக இருந்ததோ அவ்வாறே உங்களை அல்லாஹ் படைத்திருக்கிறான். அதற்கு மாற்றமாக அல்லாஹு தாலா படைக்க மாட்டான். இன்னொரு உதாரணம் பார்ப்போம். பால் கெட்டு போறதும் அதோட அசல் தன்மைதான், அது நெய்யா மாறுறதும் அதோட அசல் தன்மைதான். ஆனா அந்த பாலை காய்ச்சி உரை ஊத்தி கடைஞ்சு நெய்யா மாத்திர சுய விருப்பம், ஃப்ரீவில் மனிதர்களாகிய நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எனவே ஒரு மனிதன் அவனுடைய அசல் தன்மையில் கெட்டவனாக நரகவாசியாக இருந்தால் அவன் நல்லவனாக மாறுவதும் சுவர்க்கத்தை அடைவதும் அவனுடைய அசல் தன்மையை உள்ளே இருப்பதுதான் பாலில் நெய் இருப்பது போல. மனிதனின் வாழ்வில் அல்லாஹு தாலா ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல சூழ்நிலைகளை அவன் பயன்படுத்தி கொண்டால் அவனுக்குள் இருக்கும் நல்லவன் என்று தட்டி எழுப்பப்படும். ஒரு கல்பி ஒரு கல்லை உளியால செதுக்குறாருன்னா அது அந்த கல்லை வலிக்க செய்யவில்லை, அதை ஒரு அழகான சிலையா மாத்த. அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில் வர கஷ்டங்கள் நம்மை அழிக்க வரது இல்லை, நம்மை செதுக்கி ஒரு பரிபூரண மனிதனா மாத்த வருது. பசி வந்தாதான் உணவளிக்கிறவனோட அருமை தெரியும், கஷ்டம் வந்தாதான் கருணை காட்டுறவனோட அன்பு புரியும். மனிதனாக படைக்கப்பட்ட இந்த உலகத்தில் வாழச் செய்யாமல் வெறும் ஆன்ம உலகில் இருந்திருந்தா இதையெல்லாம் நாம் உணர்ந்திருக்கவே முடியாது. அதனால நண்பர்களே, கஷ்டங்கள் வரும்போது, ஒரு இழப்பு ஏற்படும் பொழுது, நஷ்டங்களை சந்திக்கும் பொழுது, ஏழ்மை ஏற்படும் பொழுது அல்லாஹ் என்னை மட்டும் சோதிக்கிறான், என் அசல் தன்மையில் இருக்கிற ஒரு சிறந்த மனிதனை வெளியே கொண்டு வர இறைவன் என்னை செதுக்கிறான்னு நம்புங்க. எனவே உங்கள் வாழ்வின் நிலையோ அல்லது உங்களின் நிலையோ அதில் எது அசல் தன்மையில் இருந்தது என்பது உங்களுக்கு தெரியாது. எனவே நாம் ஏழையாக, நோய்வாய்ப்பட்டவராக, ஊனமுற்றவராக, சோம்பேறியாக, அறிவாளியாக என்று பலதரப்பட்டு இருப்பதெல்லாம் நம்முடைய அசல் தன்மையில் இருந்திருக்கலாம். எனவேதான் மகான்கள் கூறினார்கள், உன்னுடைய நிலைக்காக அல்லாவை நினைத்து அழாதே, அழுவதாக இருந்தால் உன்னுடைய இக்குதிசா என்னும் அசல் தன்மையை நினைத்து அழு என்று சொன்னார்கள். அல்லாஹ் யாருக்கும் தீங்களிப்பவனோ அநியாயம் அளிப்பவனோ இல்லை. எல்லாமே ஒன்று நாம் சம்பாதித்துக் கொண்டவைகள் அல்லது நம்ம அசல் தன்மையில் இருந்தவைகள். உங்களுடைய அசல் தன்மையை எசன்ஸ் ஒளியா மாற்றது உங்க கையில். சிந்திப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து